கோலிவுட்டுக்கு ஒரு புது யங் டைரக்டர் வந்து கிடைச்சிருக்காரு. ஆக்சுவலா முதல்ல ஒரு கிளாப்ஸ் அண்ட் சல்யூட் அபிஷான் ஜீவந்த் அவர்களுக்கு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அபிஷான் ஜீவந்த். ஸோ இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு சென்றாலன். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர் அண்ட் கமலேஷ், யோகி பாபு, இளங்கோவன், எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இலங்கையிலிருந்து தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வராங்க. பொருளாதார நெருக்கடியால் வந்து புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரம் வழியாக வந்து வந்துடுறாங்க. சென்னையில் வந்து இருக்காங்க. அப்படி வந்து இருக்கிற பொழுது சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கூடவும் அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக படத்தோடைய ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய வலி, ஆனால் அந்த வலியை ரொம்ப அழ வைக்கிற மாதிரி சொல்லாம ரொம்ப சிரிச்சாப்புல அவ்வளோ வலியும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து நம்மளை வந்து அவ்வளோ பெரிய கதையை வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அபிஷான். அதுக்கே முதல்ல ஒரு பெரிய கிளாப்ஸ். ஆக்சுவலா படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமா அந்த ஃபேமிலி அவங்களுடைய முதல் இதுலயே மாட்டிப்பாங்க, ராமேஸ்வரம் வரும்போதே மாட்டிப்பாங்க. அதை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபன்னா பயங்கர ஜாலியா வந்து ஒர்க் ஆகும். அது அடுத்தது சென்னைக்கு வந்து வீடு பார்த்துட்டு நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ், அங்க நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள். யோகி பாபு ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவருடைய வர போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஒரு சில இடங்கள்ல வந்து இப்படியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாரு யோகி பாபுவும். அதே மாதிரி அது மிதுன் ஜெய்சங்கர் ஆகட்டும், இல்லைனா இந்த பக்கம் வந்து கமலேஷா வந்திருக்க அந்த குட்டி பையனாகட்டும், இவங்க ரெண்டு பேரும் போர்ஷன்ஸ் வந்து தனி. அதே மாதிரி சிம்ரன் அவர்களுடைய போர்ஷன்ஸும் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேமிலியா வந்து சூப்பரா கலக்கியிருந்தாங்க. அண்ட் சார்லி அவர்களுடைய எம் எஸ் பாஸ்கர் அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், இந்த பக்கம் இளங்கோவன் அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா அந்த கேரக்டர் நமக்குள்ள அப்படியே கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் மெயினா இதுல வந்து அதாவது தாஸ் அவர்களுடைய, சசிகுமார் அவருடைய கேரக்டர் ரொம்ப கனெக்டிவிட்டியா நம்ம இழந்த பல விஷயங்களை அப்படியே ரொம்ப நேர்த்தியா அப்படியே அந்த கேரக்டர்ல வந்து எடுத்துட்டு வந்து சொன்ன விஷயமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா பயங்கர எமோஷனலான ஒரு சீன்ஸ் எல்லாம் வருது. அது முடிச்ச உடனே டக்குன்னு ஒரு காமெடி, டக்குன்னு அந்த காமெடியை அதை வந்து நம்மளால பயங்கர என்ஜாய் பண்ணி, இவ்வளோ எமோஷனலான சீனுக்கு அப்புறம் இப்படி ஒரு காமெடி அதை வந்து நம்ம வந்து சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது லவ் ஃபெயிலியரான நம்மளுடைய மிதுன், அதாவது ஜீவித்னு நினைக்கிறேன் அதில் அவருடைய கேரக்டர் நேம். ஸோ அவர் வந்து ரொம்ப இப்படி சோகமா உட்காந்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பாட்டு நான் எப்படி பார்ப்பேன், அவ என் கூட தான் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி ஆசாங்க்கு வந்து இது பண்ணிட்டு அந்த இது பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க அந்த சின்ன தம்பி கேரக்டர் வந்து ஒரு ஃபன் பண்ணுவாப்ல. அதுக்கப்புறம் ஃபேமிலியாவே வந்து பயங்கர ஹாப்பியாகும். அப்பாவுக்கும் பெரிய பையனுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு வாக்குவாதம் நடக்கும். அது ரொம்ப ஆனஸ்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு ஒரு போர்ஷன்ஸுமே தனித்தனியா சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சீன்ஸ் எல்லாமே இவ்வளோ அழகா ஒரு பக்கம் வந்து காட்சிப்படுத்தி இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அது இசையால மெழுகு ஊட்டினது அதை இன்னும் கொஞ்சம் அந்த வழியை வந்து பயங்கர வழியா கடத்துனது வந்து சென்றானவருடைய இசை தான். இல்ல ஒரு மாதிரி அப்படியே நம்மள அப்படியே தடவி ஒரு சில இடங்கள்ல வந்து ஆறுதல் படுத்தி இசையோட வந்து போனதும் அந்த இதுதான். அதே மாதிரி லிரிக்ஸும் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய டேரக்டர் வந்து படத்தோடைய அப்போ சொல்லிட்டு இருந்தாரு, ட்ரெய்லர் லான்ச் அப்போ சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதெல்லாமும் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வந்து தெரியுது. 100% வந்து உங்களுக்கு வந்து ஃபன் கேரண்டி. 100% வந்து உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி கன்ஃபார்மா ஒரு செம்மையான ஒரு படம். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு பயங்கர ஒரு ஜாலியா அவ்வளவு சோகங்கள் வந்து பின்னாடி இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து முழுக்க 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 வந்து பயங்கர ஜாலியா வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுல அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க யாரும் வந்து அனாதை இல்லை, உங்க பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கும் போது இட்ஸ் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு படம் தான். கண்டிப்பா அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க போயிட்டு படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எமோஷனலா எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.